பண்ணுற தப்பெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பண்ணிட்டு இப்போ தங்கமயில் வந்து வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகும்போது பார்க்குறதுக்கே யாருக்கெல்லாம் வந்து செம்ம கடுப்பாகுதோ இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. சரவணன் மனசுக்குள்ள இவ்வளோ கஷ்டத்தை வச்சுருந்துருக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே சரவணன் நிலமையை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாங்க. மயிலு ஒரு பக்கம் நடந்த விஷயங்களை நினச்சி ரொம்பவே வந்து அழுதுட்டு உட்காந்துருக்குறாங்க. ராஜி போயிட்டு மயிலுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ராஜிக்கிட்ட வந்து மயில் இருந்துக்கிட்டு நான் எதுவுமே வேணும்னே பண்ணலை, சூழ்நிலை காரணமாயிடுச்சு, எங்கள் வீட்டில் தான் வந்து பொய் சொல்லிட்டாங்க, நான் வந்து அமைதியாக இருந்துட்டேன், அதுதான் நான் பண்ண தப்பு. ராஜிக்கிட்ட ரொம்பவே அழுதுகிட்டு மயிலு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம் ரொம்பவே கோவத்தோட நம்ம கோமதி வந்து மயிலை கண்ணாப்பின்னான்னு திட்டாங்க. ஏண்டி உனக்குலாம் அசிங்கமாகவே இல்லை, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறிய, பாவண்டி என் பிள்ளை சரவணன், பெத்தவங்க பேச்சை தட்டாதவன்டி, என்ன சொன்னாலும் கேட்குற பையன்டி, அவனை இப்படி ஒரு நிலைமைக்கு நீ தள்ளிட்டியே, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒவ்வொரு தடவையும் என் பிள்ளை மேலே பழிய தூக்கி எங்கள் கண்ணுக்கு அவனை தப்பானவனை ஆக்கிட்டியே, எத்தனை தடவை உன் பேச்சை கேட்டு என் பிள்ளையை நாங்களே கஷ்டப்படுத்திட்டோம். நீ எல்லாம் பொண்ணாடி, உங்கள் குடும்பமே சரியான ஃப்ராடு குடும்பமாக இருக்கிறீங்க. அவர் மற்ற 2 மருமகளை விட உன்னை தாண்டி வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தாரு. அவர்கிட்டயாச்சும் ஒரு வார்த்தை உண்மையை சொல்லியிருந்தா இப்போது இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குமா, என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வெளுத்து வாங்குறாங்க மயிலை. மயில் இருந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அத்தை நான் எதுவுமே வேணும்னே பண்ணலைங்க அத்தை, அது மட்டும் இல்லை, நான் வந்து குழந்தை விஷயத்தில் எந்த ஒரு பொய்யுமே சொல்லலைங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அடைச்சி வாய மூடு, இனியும் நீ சொல்கிறத வந்து நம்புவோமா நாங்கள், போதுண்டி போதும், உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து ரொம்பவே கோவமாக இங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பாண்டியன் வந்து சரவணன் பக்கத்துலேயே வந்து படுத்திருக்கிறாரு. சரவணன் நினச்சி பாண்டியன் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கிறாரு. இங்கே நம்ம கோமதியுமே வராங்க. பாண்டியன் கோமதி 2 பேருமே நம்ம சரவணனோட நிலைமையை நினச்சி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எப்படினாலும் வந்து சரவணனோட வாழ்க்கையை சரி பண்ணணும், அப்போ தான் எனக்கு நிம்மதியான தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. அரசி வந்துட்டு அண்ணே ரொம்பவே பாவம், அண்ணனை யோசிச்சாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, பாவம் இவ்வளோ நாளாக அண்ணன் எவ்வளோ கஷ்டங்களை தாங்கிட்டு இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் எழுந்ததுமே மயில் பார்த்தீங்கன்னா இங்கே கிச்சனுக்குள்ளே வந்து கோமதிக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அத்தை நான் எதுவும் வேலை பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு உன்னை யார் இங்கே வர சொன்னால், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு, என் கண்ணு முன்னாடியே வராத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே மயில் அழுதுகிட்டே ரூம்குள்ளே போயிடுறாங்க. இங்கே நம்ம ராஜி அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சரவணன் வந்து கடைக்கு வந்து கிளம்பி அப்பா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாண்டியன் கிட்ட வந்து கேட்குறாங்க. லேட்டாகவே போகலாம் சரவணா, முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி இருந்துக்கிட்டு கேட்கும்போது, எங்கே அந்த பிள்ளை மயில அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அவள் ரூம்குள்ளே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்லவுமே இங்கே பாண்டியன் வந்து ரூம் கதவை போயிட்டு தட்டுறாங்க. இங்கே பாருமா மயில், நீயே உங்கள் வீட்டில் இருந்து வர சொல்லி அவங்களோட போயிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மயில் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. மாமா ப்ளீஸ் மாமா, நான் எங்கேயும் போகலை, நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அம்மா தாயே, நீ என் பிள்ளையை கஷ்டப்படுத்தினதெல்லாம் போதும், இனியும் வந்து உன்னால் என் பையன் வந்து எதுக்காகவும் வந்து கஷ்டப்படக்கூடாது, கண்கலங்கக்கூடாது, நீ எப்படியும் உங்கள் வீட்டுக்கு ஃபோன் போட்டு வர சொல்ல மாட்டேன், நானே வந்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனே வந்து செம கோவத்தோட மயிலோட அம்மா அப்பா கிட்ட வந்து ஃபோன் போட்டு வந்து உடனே சீக்கிரமே கிளம்பி வாங்க. மயிலோட அப்பா இருந்துக்கிட்டு லூசுத்தனமாக வந்து கேள்வி கேட்குறாரு. என்னங்க சம்மந்தி, எதுவும் விசேஷமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம் பெரிய விசேஷந்தான், சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே கோவமாக பேசிட்டு வச்சிடறாரு. எங்கள் மயிலோட அம்மா அப்பா பதறி அடிச்சுக்கிட்டு வராங்க. வந்துட்டு என்னாச்சு சம்மந்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி கொந்தளிச்சு போயிட்டு செம்மையாக திட்டுறாங்க. இங்கே மயிலோட அம்மா அப்பாவுக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ என்ன நடந்துச்சு, ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு ஏதோ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்குன்னு சொன்னீங்களே, என்ன படிச்சிருக்குது, ஒரு தடவை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என் பொண்ணு எம்ஏ படிச்சிருக்குது, அது மட்டும் இல்லாமல் கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலோட அப்பா வந்து சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம சரவணன் பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்காகவே போயிடுறாரு. சரவணனை எப்படியோ பார்த்தீங்கன்னா தடுத்து நிப்பாட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மயில் ஒரு பக்கம் அழுதுட்டுருக்குறாங்க. யோ உனக்கெல்லாம் மரியாதையே கிடையாதியா,
எல்லாமும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இனியும் பொண்ணு வந்து கலெக்டருக்கு படிச்சிருக்கிறா, கக்கூஸ் கழுவுறதுக்கு படிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராடுத்தனம்லாம் வந்து விட்டுட்டு இருக்காத. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இருக்கிற கோவத்துல உன்னை கொண்டு போட்டு நான் ஜெயிலுக்கே போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து ரொம்பவே கோவமா பேசுகிறாரு. என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிற? உங்ககிட்டலாம் இப்படி தான்யா பேச முடியும். எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இனியும் வந்து எதையும் மூடி மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. உனக்கு இவ்வளோ நாள் நான் மரியாதை கொடுத்ததே பெரிய விஷயம். நீ எல்லாம் ஒரு ஆளாயா? திருட்டு புத்தியா சரியான உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் செம்மையாக பேசுகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோமதி பாண்டியன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மயிலோட குடும்பத்தை நல்லாவே அசிங்கப்படுத்துகிறாங்க. இங்கே பாருங்கள், இனி உங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஒழுங்கு மரியாதையாக உங்கள் பொண்ணை கூப்பிட்டுட்டு உங்கள் வீட்டுக்கே போயிருங்க, கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மயிலுக்கு தலையில் இடி விழுந்தாப்புல இருக்குது. இங்கே மயிலோட அம்மா அப்பா இருந்துக்கிட்டு கதறாங்க, கெஞ்சுறாங்க. தயவு செஞ்சு நடந்தது நடந்துருச்சு. அதுக்காக என் பொண்ணு வாழ்க்கையை வந்து கெடுத்துறாதீங்க. அவள் பாவம், அவன் மேலே எந்த தப்பு இல்லை. நாங்கள் தான் வந்து அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சின்ன சின்ன பொய் சொல்லிட்டோம். அவள் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் உண்மையே சொல்லியிருந்தா கூட நாங்கள் வந்து மயிலை வந்து மனசார ஏற்றுட்டு இருந்திருப்போம், கல்யாணம் பண்ணியிருந்திருப்போம். ஆனால் இந்த மாதிரி கேவலமாக பொய் சொல்லி ஒரு பொய்யை சொல்ல இன்னொரு பொய் மறைக்க இன்னொரு பொய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து எத்தனை பொய்யை சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் எத்தனையோ மறைச்சி வச்சுருக்கிறீங்களோ யாருக்கு தெரியும். உங்கள் சவகாசமே வேணாம். நாங்கள் வந்து போலீஸ்க்கு போகாத வரையும் உங்களுக்கு வந்து சந்தோஷம்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் பேசுகிறது கொஞ்சமாச்சும் நியாயமா? கொஞ்சமாச்சும் பெரிய மனசு தன்மையாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலோட அம்மா வந்து பேசுகிறாங்க. இங்கே நம்ம கோமதி சேலையை வரைஞ்சிக்கிட்டுக்கிட்டு இங்கே பாருடி, கிளம்பு, என்னை பொல்லாதவளாக மாற்றாத. என் பிள்ளை கண்ணீர் விட்டதுக்கு நான் அந்தளவுக்கு வந்து கொலவெறியோடு இருக்கிறேன். என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே மயில் வந்து பாண்டியன் காலில் விழுந்து கதறாங்க. மாமா தயவு செஞ்சு மாமா நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் இந்த மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் மாமா. எதுக்காகவும் நான் வந்து பொய்யே சொல்ல மாட்டேன். நான் வந்து இனி வந்து ஒழுங்காக இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து ரொம்பவே அழுகுறாங்க. மயிலை பார்க்குறதுக்கே இங்கே நம்ம மீனா ராஜிக்கெலாம் ரொம்பவே பாவமாக இருக்குது. இங்கே நம்ம சரவணன் வந்து பார்த்திங்கன்னா மயில் பேச பேச செம்ம வெறியாகி அடிக்கிறதுக்காக போகிறாரு. இங்கே கதிர் செந்தில் வந்து நம்ம சரவணனை வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக நீயே இங்கேருந்து போயிட்டா நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து நாங்களே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும். உன்னை மட்டும் இல்லை, உன் அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே மயில் இருந்துக்கிட்டு இனியும் நம்ம இருக்க வேணாமா, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன மயில், அவங்க தான் இப்படி பேசுகிறாங்கன்னா நீயும் என்ன வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். உன்னை எப்படினாலும் வந்து நாங்கள் இங்கே வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இனி வந்து என் வாழ்க்கையே போச்சுமா, இனி நான் உயிரோடு இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் சந்தேகம்தான். எனக்கு அந்தளவுக்கு வந்து இப்போது மனநிலைமை இருக்குது. வாங்கம்மா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து அவங்களோட பேக் எடுத்துகிட்டு அவங்க அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சரவணன் கிட்ட நம்ம கோமதி, இங்கே பாரு சரவணா, உன் வாழ்க்கையில் நடந்தது அப்படியே கனவாக நினச்சி மறந்துடு. இனி வந்து உனக்கு வந்து வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷம் மட்டும்தான். உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அம்மா எனக்கு கல்யாணமே வேணாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன். இதுக்கப்புறமும் வந்து நான் இன்னொருத்தியை நம்பி ஏமாற எனக்கு வந்து தெம்புள்ள என்னப்பா சரவணா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி பாண்டியன் வந்து கேட்க, இங்கே அப்பா வாங்க நம்ம கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து பாண்டியனை கூப்பிட்டு கடைக்கு போகிறாரு. அங்கே கடைக்கு போனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இங்கே நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸே வர காணோம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே வரவங்களாம் அங்கே அதாவது பழனி கடைக்கு போக ஆரம்பிச்சுறாங்க. எல்லாம் சுகன்யாவோட வேலை தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகிறாரு. என்ன எப்போதுமே வந்து நல்லா நிறையா பேர் வருவாங்களே கடைக்கு, இப்போது யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க விஷயம் தெரியாமல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மயில் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அவ்வளோதான், மாமா நம்மளை எப்போதுமே ஏற்றுக்கவே மாட்டார் போலையே, நம்ம மேலே தான் தப்பு, என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து பொய் சொல்லியிருந்துருக்கக்கூடாது, இவங்க பேச்சை கேட்டு நம்ம உண்மையை வந்து மறைச்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மீனா ராஜி வந்து மயிலுக்கு கால் பண்ணி வந்து பேசுகிறாங்க. இங்கே நம்ம மீனாவுக்கு வந்து மயில் பண்ணது சுத்தமாக பிடிக்கல. ராஜிக்காச்சும் மயில் மேலே பரிதாபம் இருக்குது. ஆனால் நம்ம மீனாவுக்கு அது கூட இல்லை. மீனா ஃபோன் போட்டு நம்ம மயிலை வந்து செம்மையாக திட்ட தான் செய்கிறாங்க. ஏங்க்கா எப்படிக்கா உங்களுக்கு மனசு வந்துச்சு,
பெரிய யோக்கியம் மாரி அப்படியே வந்து அட்வைஸ்லாம் பண்றீங்க. ஆனா, இந்த அளவுக்கு தான் முதுகுலயே அழுக்க வச்சுக்கிட்டு, அடுத்தவங்களுக்கு வந்து நீங்க குறை சொல்றதுக்கு வந்து யோக்கியமே இல்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "மீனா ஆல்ரெடி நான் நொந்து போயிருக்கிறேன். எதுக்காக மீனா இப்போ வந்து நீ இப்படி பேசுற? அ நீ இதுக்காக தான் இப்ப எனக்கு ஃபோன் போட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நகை விஷயத்த நாங்க சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சந்தோஷப்படணும். அதுவும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா இன்னமும் உங்க மேல வந்து எல்லாருக்கும் கோவம் இன்னமும் அதிகம் தான் ஆயிருக்கும். அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க மயிலு வந்து மீனா கிட்ட ரொம்பவே கதர்றாங்க. "மீனா, நான் எதுவுமே வேணும்னே பண்ணல மீனா. சும்மா எதனால காரணம் சொல்லாதீங்கக்கா. நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா, இப்போ இந்த அளவுக்கு பிரச்சனை வெடிச்சிருந்திருக்காது. உங்க மேல தான்க்கா தப்பு முழுக்க முழுக்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இங்க நம்ம மயிலு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. "இப்போ என்ன பண்றது மீனா? பேசாம செத்துரலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. எனக்கு வாழ்றதுக்கே புடிக்கவே இல்ல" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "அக்கா அந்த தப்பா எதுவும் யோசிக்காதீங்க. தவறான முடிவு எதுவும் எடுக்காதீங்க. தைரியமா இருங்க. எதுனாலும் பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு வந்து நீங்க அமைதியா இருக்கிறது தான் நல்லது. வீட்ல கொஞ்சம் கோபம் குறையட்டும். அப்புறம் வந்து நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேசி புரிய வைக்கிறோம். உங்கள ஏத்துக்க வைக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துக்கிட்டு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மயில் இருந்துக்கிட்டு வீட்ல ஏத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆ கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு எல்லாரும் கோபத்துல தான் இருக்கிறாங்க. சரவணா மாமாவுக்கு வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு முடிவுல இருக்கிறாங்க. உங்களுக்கு டிவோர்ஸ் குடுத்துட்டு, அந்த மாரி சொல்றாங்க. அத கேட்டதுமே மயில் அப்படின்னு உருகி போயிடுறாங்க. "என்ன மீனா?" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறாங்க. "ஆமாக்கா, இப்போ இதுதான் இந்த மாரி தான் ஒண்ணு போயிட்டுருக்குது" அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எங்க மீனா பேசினத யோசிச்சு, அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே நெனச்சு, நம்ம மயிலு வந்து இனி நம்ம எதுக்காக வாழணும்? அவ்வளோதான். நம்ம வாழ்க்கையே இல்லாம போயிடுச்சு. நம்ம யாருக்கும் பாரமா இருக்க வேணாம். நம்ம இப்படி வாலா வெட்டியா இருந்தா நம்ம தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை அமையவே அமையாது அப்படின்னு சொல்லிட்டு, மயிலு வந்து பார்த்தீங்கன்னா, தவறான முடிவு எடுத்துக்கிறாங்க. மயிலு பாய்சன் சாப்பிட்றாங்க. மயிலு பார்த்தீங்கன்னா, அப்படியே அவங்க ரூமுக்குள்ள மயக்கம் போட்டு, அப்படியே வாயிலலாம் நொர தள்ளுன மாரி படுத்துருக்குறாங்க. அத பார்த்த நம்ம பாக்கியம் இருந்துகிட்டு செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. "மயிலு, மயிலு" அப்படின்னு எழுப்பி பார்க்குறாங்க. மயிலுக்கு வந்து சுயநினைவே இல்ல. அப்புறம் தான் பாக்கியத்துக்கு வந்து விஷயம் தெரிய வருது. மயிலு வந்து ஏதோ தப்பான முடிவு தான் எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு, வேகமா வந்து "யோவ்! போயிட்டு ஒரு ஆட்டோவ புடிச்சிட்டு வாயா" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து பாக்கியம் சொல்றாங்க. இங்க நம்ம மயிலோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோவ புடிச்சிட்டு வராங்க. மயில வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. மயிலுக்கு ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்க மயிலோட அம்மா இருந்துகிட்டு அவங்க அப்பா கிட்ட, "இங்க பாரு, நீ இங்கேயே இருயா. நான் போயிட்டு சம்மந்தி வீட்ல சொல்லிட்டு வந்துடுறேன். மயில் இப்போ இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு, அப்பவாச்சும் அவங்களோட மனசு மாறுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு போறாங்க. அந்த டைம்ல அப்பதான் வந்து சாப்பிடுறதுக்காக பாண்டியனும், சரவணனும் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. பாக்கியம் வீட்டுக்கு வரத பார்த்துட்டு, "இப்போ எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கிறீங்க? ஒழுங்கு மரியாதையா போங்க. இல்லைன்னா வந்து நல்லா தெரியாது. அசிங்கமா போயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றத கேளுங்க. இப்போ மயிலு வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிறா. தயவு செஞ்சு நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "இங்க பாருங்க, இனியும் நீங்க சொல்ற பொய்யெல்லாம் வந்து நாங்க நம்ப மாட்டோம். அப்படின்னாலும் பரவால்ல. உங்க பொண்ணு செத்தாலும் வந்து எங்களுக்கு வந்து அதனால வந்து ஒண்ணுமே கிடையாது. கிளம்புங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியாச்சுல" அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க பாக்கியம் ரொம்பவே கதறி அழுகுறாங்க. இங்க பாண்டியன் கால்ல விழுந்து கதறாங்க. "நான் சொல்றது உண்மைதான். நான் பொய்யெல்லாம் சொல்லல. அங்கே என் பொண்ணு வந்து போராடிட்டு இருக்கிறா. நடந்த விஷயத்த நெனச்சு அவளுக்கு வாழவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணிருச்சு. அவ தப்பான முடிவு எடுத்துட்டா" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்றாங்க. இங்க நம்ம ராஜி கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இங்க கோமதி இருந்துகிட்டு, "இங்க பாருங்க, நாங்கலாம் ஹாஸ்பிட்டலுக்குலாம் வரமாட்டோம். உங்க பொண்ணு என்ன ஆனாலும் நீங்க தான் பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இங்க மறுபடியும் போயிட்டு பாண்டியன் கால்ல விழுகுறாங்க. "தயவு செஞ்சு வாங்க. பாவம் அந்த பிள்ள. அந்த பிள்ள வந்து அவ்ளோ உசுரு வச்சிருக்குது உங்க குடும்பத்து மேல. அது வந்து ஏதோ நாங்க சொன்ன பொய்க்கு வந்து அது வந்து அமைதியா இருந்துருச்சு. மத்தபடி அந்த பிள்ளை மேல எந்த தப்பு இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சுறாங்க. இங்க ராஜி, கதிர் வந்து, "இங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி டைம்ல நம்ம இவ்ளோ கோவமா இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு கதிர், ராஜி வந்து எல்லார்கிட்டயுமே பேசி இங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இங்க டாக்டர் மயில செக் பண்ணிட்டு, இங்க மயிலுக்கு வந்து இந்த மாதிரி சுயநினைவு வந்து இல்ல. பழசு மொத்தத்தையும் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்டதுமே பார்த்தீங்கன்னா, இங்க பாண்டியன், கோமதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, உச்சக்கட்ட அதிர்ச்சி அடையறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ இருக்கிற ஒரே வழி, அவங்க யார் உயிரா நேசிக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்களோட இருக்கணும். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கு எல்லாமே. அதனால உங்க கையில தான் எல்லாம் இருக்குது.
நீங்கள் தான் வந்து அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பாய்சன் சாப்பிட்டதுல அதுவும் லேட்டா வேற கொண்டு வந்திருக்காங்க. அதனால அவங்க பிரெயின்ல வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆயிருக்குது. அவங்க உயிரே வந்து போகலாம். அ பழைய ஞாபகங்கள் வரலாம், வராமலும் போகலாம். இப்போ அவங்க குழந்த மாதிரி தான் சொல்லப்போனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்டு இங்க எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாகுது. டாக்டர் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க மயிலோட அம்மா, அப்பா இருந்துகிட்டு, "தயவு செஞ்சு என் பிள்ளைய கைவிட்றாதீங்க." மயிலோட நிலைமைய நினச்சு அப்புறம் எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாண்டியன் இருந்துக்கிட்டு சரவணன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. அந்த பிள்ளை ஏதோ தப்பு பண்ணிடுச்சுடா. அந்த உலகத்தில் தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்ல தான். தப்பு பண்ணதெல்லாம் நான் நியாயப்படுத்தி பேசல. நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட. ஆனா என் மனசுல என்ன தோணுதுன்னா, அந்த பிள்ளைய நீ மன்னிச்சு ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. "ஏங்க என்னங்க யோசிச்சு தான் பேசுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "நல்லா யோசிச்சுட்டேன் கோமதி. நம்ம வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்குதுல்ல. நம்ம அதுக்காகவாச்சும் யோசிச்சு பார்க்கணும். இப்போ இந்த பிள்ளை சுயநினைவ இழந்துட்டு தான் நிக்குது. எப்போ இந்த பிள்ளை வந்து இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்துச்சோ, அவ்வளோதான் அந்த பிள்ளை திருந்திரும் இனி. எந்த தப்பும் பண்ணாது." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இங்க நம்ம பாண்டியன் வந்து சொல்லவும், இங்க நம்ம சரவணன் இருந்துகிட்டு, "சரிங்கப்பா, நான் வந்து மயில ஏத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இங்க மயிலுக்கிட்ட போயிட்டு சரவணன் வந்து பேசுனாங்க. ஆனா, மயிலுக்கு வந்து சரவணன் என்ன பேசுறாரு, சரவணன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட தெரியல. அப்படியே பார்த்தீங்கன்னா, பேன்னு உட்கார்ந்துருக்குறாங்க. பார்க்கலாம் இனி என்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியுமே வெளிய போன மயிலு வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பித்தலாட்டத்தனம் பண்ணலாம். பார்க்கலாம் வெயிட் பண்ணி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.